தூயவராக நம் ஆண்டவரை நாம் ஆராதித்து துதித்து அவரை மாட்சிப்படுத்தி அவருக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாத தொலைக்காட்சி வழியாக நம் ஆண்டவரின் தூய்மையான புனிதமான உயிருள்ள பிரசன்னம், அவரது உடல் இருப்பு நமது மக்கள் நம் உள்ளங்களில், நம் ஆன்மாவில், நம் குடும்பத்தில் ஆண்டவர் என்னாலும் தூய்மையாய் புனிதமாய் அவர் இருப்பது போல நாமும் இருக்க வேண்டும் என்பது நமது இயேசு ஆண்டவரின் அன்பார்ந்த அழைப்பு. உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல, நிறைவு என்றால் நமது வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நாம் முழுமையாய் இருப்பது. நாம் எண்ணிக்கொண்டிருப்போம், தேவையான அளவு பணம் இருந்தால், சொத்து சுகம் இருந்தால் இந்த உலகத்திலே நமக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், இதோ இந்த உலகத்தை எல்லாம் நீங்கள் ஆதாயமாக்கி கொண்டாலும் உங்களது ஆன்மாவை இழந்து விட்டால் அதற்கு ஈடாக நீங்கள் என்ன தரப்போகிறீர்கள்? அன்பு சகோதரர்களே, சகோதரியே, நம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்த்து இருப்பது நமது புனிதமான தூய்மையான உள்ளம், நமது புனிதமான தூய்மையான வாழ்க்கை முறை, உறவு முறை, நமது செயல்பாடு, நமது சிந்தனை அத்தனையிலும் புனிதமும் தூய்மையும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த புனிதத்தின் ஊற்றாகி இருக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால் தான் உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று நமக்கு அழைத்து தருகிறார். சகோதரனே, சகோதரியே, இதோ நானும் நீங்களும் இந்த புனிதமான தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி சொல்லி நாம் நின்று விடாமல், நம் கடவுளாகிய ஆண்டவர் தூயவர் என்பதை உணர்ந்திருக்கிற நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்கிற நாம், உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கிற நாம் இந்த நேரத்தில் நம் ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய், ஆண்டவரே, மகிமையே, மாறிடாத நம்பிக்கையே, உண்மை இல்லாமல் இந்த உலகத்திலே நான் யாரை பற்றி கொள்ளப் போகிறேன்? உண்மை நான் பற்றி கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மையில் இருக்கின்ற அதே தூய்மை, அதே புனிதம், அதே மகத்துவம் என் உள்ளத்தில், என் ஆன்மாவில், என் குடும்பத்தில், என் சமூகத்தில் இறைந்து வழிய நான் புனிதமாய் மாறுகின்ற ஆற்றலை, மனநிலையை ஆவியாருடைய வழிநடத்தலை நமக்கு தாரும் என்று சொல்லி இதோ ஜபமாக இந்த பாடலை பாடி கொடுப்போம்.